ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுவரை 39 அம்மா உணவகங்களை இழுத்து மூடியுள்ள விடியா திமுக அரசு தற்போது பராமரிப்பு பணி என்ற பெயரில் சென்னை எழும்பூரில் உள்ள அம்மா உணவகத்தையும் மூடி ஏழை எளியோரின் வயிற்றில் அடித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் 3 வேளையும் தரமான உணவு வழங்குவதற்காக புரட்சி தலைவியால் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்ற அம்மா உணவகங்கள் தற்போது திமுக ஆட்சியில் படிப்படியாக மூடுவிழா கண்டு வருகின்றன. ஏற்கனவே முகப்பேர், கிண்டி, கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான அம்மா உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் தற்போது எழும்பூரில் உள்ள அம்மா உணவகம் பராமரிப்பு பணியை காரணம் காட்டி மூடப்படுவதாக சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு எந்தவித பராமரிப்பு பணியும் நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு ஏழை எளியோரின் வயிற்றில் அடித்து வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.